சிறு குறு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் நாளை துவக்கம். சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைக்கின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாமில் எதிர்க்கட்சி அத்துமீறல் குறித்து ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. தேர்தல் அதிகாரியிடம் தெரிவித்து தகுந்த தீர்வு காண வேண்டுமென அதிமுகவினருக்கு வேண்டுகோள். அதிமுக பாமக கூட்டணி என்பது இயற்கையான கூட்டணி என ராமதாஸ் விளக்கம். ஜூலையில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என அன்புமணி ராமதாஸ் உறுதி. தாம்பரம் அருகே துணை மின் நிலையத்தில் மின்மாற்றி வெடித்து விபத்து. மின்சாரம் இன்றி பொதுமக்கள் தவிப்பு. சீரமைப்பு பணிகளில் அதிகாரிகள் தீவிரம். தீவிரவாதம் தொடரும் வரை உலகில் அமைதி நிலவ சாத்தியம் இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. விரைவில் கணக்கை முடித்துவிடலாம் எனவும் பாகிஸ்தானுக்கு மறைமுக எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சிறு குறு விவசாய குடும்பத்தினருக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை துவக்கி வைக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏழை விவசாய குடும்பங்களுக்கு மத்திய அரசின் சிறப்பு நிதி உதவியான 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நாளை துவக்கி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் மாநில அளவிலும் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் வட்டாரங்களிலும் இந்த திட்டம் நாளை துவக்கி வைக்கப்படுவதாகவும் தமிழக அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் தவணை தொகையாக தகுதியுள்ள ஒவ்வொரு சிறு குறு விவசாய குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் வீதம் விழாவில் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு உள்பட அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் எதிர்க்கட்சியினர் அத்துமீறல் இருந்தால் தேர்தல் அதிகாரிகளிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டுமென அதிமுகவினருக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வாக்காளர்களுக்காக நடைபெறும் சிறப்பு முகாமில் அதிமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பெயர்கள், விடுபட்டவர்களின் பெயர்கள், இடம் மாறியவர்கள் பெயர்கள் பட்டியலில் இடம்பெற தேவையான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பித்திட முகாம்களில் வழங்கி முழுமையாக பணியை முடித்திட வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்களில் எதிர்க்கட்சியினர் அத்துமீறல் இருந்தால் தேர்தல் அதிகாரிகளிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் கொள்கைகளை விட்டுத்தரப்போவதில்லை என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், கூட்டணி விவகாரத்தில் நாணல் போல் வளைந்தாலும் கொள்கை மாறாமல் இருப்பதாக தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கட்சியின் கொள்கைகளை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்றும் 40 தொகுதிகளிலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். கொள்கையை நாம் எந்த காலத்திலும் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து கூட்டணி வைத்த போதும் நாம் நம்முடைய கொள்கையை விட்டுக் கொடுத்ததில்லை. கொள்கையை நாம் கேட்கும் கூட்டணி சேரும் பொழுது கொஞ்சம் நாடலாக கொஞ்சம் வளைவோம், அவ்வளவு. ஆனால் கொள்கை இருக்கும். நம்முடைய கொள்கை எப்பொழுது கொள்கையை விட்டு நாம் பேரம் பேசுவதில்லை. 10 அம்ச கோரிக்கையை அன்புமணி அழகாக ஒவ்வொன்றையும் இங்கே சொன்னாரே. ஆனால் இது வேறு ஒரு கட்சியாக இருந்தால் இதையெல்லாம் சொல்லுவார்களா? 40 தாம்பரம் துணை மின் நிலையத்தில் மின்மாற்றி வெடித்து விபத்துக்குள்ளானதில் அந்த பகுதி மக்கள் சில மணி நேரம் மின்சாரமின்றி தவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் துணை மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து தாம்பரம் சானட்டோரியம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் துணை மின் நிலையத்தில் உள்ள மின்மாற்றி திடீரென வெடித்து தீப்பிடித்தது.
தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் மின் மாற்றி முற்றிலும் நாசமானது. இதன் காரணமாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் அந்த பகுதி மக்கள் மின்சாரமின்றி தவித்தனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு சென்ற மின்வாரிய அதிகாரிகள் மின்மாற்றியை மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மத்திய அரசு மீதும் ராணுவ வீரர்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள், விரைவில் பாகிஸ்தான் கணக்கை முடித்துவிடலாம் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் டோங் என்ற இடத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாநில பாஜக தலைவர்கள், நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பளித்தனர். இதையடுத்து அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி புல்வாமா தாக்குதலில் வீரர்கள் உயிரிழந்ததை குறிப்பிட்டு உலகில் தீவிரவாதம் தொடரும் வரை அமைதி நிலவ சாத்தியம் இல்லை என்று கூறினார். காஷ்மீரில் தீவிரவாதம், மனித நேயத்திற்கு எதிரானவர்களுடன் போராடி வருவதாக கூறிய பிரதமர், காஷ்மீர் மக்கள் இந்தியாவில் எங்கும் தாக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டியது நமது கடமை என்றும் குறிப்பிட்டார். காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்தினருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அரசு மீதும் ராணுவ வீரர்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள், விரைவில் கணக்கை முடித்து விடலாம் என பாகிஸ்தானுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்தார். தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை இசை வடிவில் கொண்டு செல்ல வழிமுறைகள் மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தேவாரம், திருவாசகம் நூல்களின் சிறப்பு இயல்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். அந்த நூல்கள் இசை வடிவில் கொண்டுவர வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து இசை, ஓவியம், சிற்பம், நாட்டுப்புற கலைகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் சான்றிதழ்களை வழங்கினர். இந்த விழாவில் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, மாஃபாய் பாண்டியராஜன், ஆர்.பி. உதயகுமார், ஜெயக்குமார் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நானிலிருந்து எழுந்த ஓசையிலிருந்து யாழும் வண்டு துளைத்த மூங்கிலின் ஒளியே காற்று புகுந்து எழுந்த நாதத்தால் குழலும் இயற்கை வெளி வந்ததே இசை. தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்கிறார் திருநாவுக்கரசர். ஏலிசையாய் இசை பயனால் என்று இறைவனை வைக்கிறார் சுந்தரர். மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் அவன் கடவுளாகவே கருதப்படுவார். அந்த மனிதன் தன்மை அடைவதற்கு முதலில் நாம் எல்லோரும் ஒன்று என்ற எண்ணம் உண்டாக வேண்டும். நம் எல்லோரையும் ஒன்ற வைக்கும் ஆற்றல் இசைக்கு உண்டு. நாம் எல்லோரும் பல வகையில் வேறுபட்டிருந்தாலும் ஒருவர் பாடும்போதோ அல்லது இசைக்கருவி இசைக்கும் போதோ அதில் ஒன்றி அனைவரின் கண்களில் நீர் பெருகுவதை காண்கிறோம். இசைக்கு நாம் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தி உண்டு என்பதை இது தெளிவாக்குகிறது. தமிழ் இனத்தை அழித்த காங்கிரஸ், திமுக கூட்டணியை தோற்கடிப்பதே நோக்கம் என்பதால் தான் காலத்திற்கேற்றபடி கூட்டணி அமைத்திருப்பதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மருங்காபுரி ஒன்றிய பகுதியில் மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, குடும்ப அரசியல் கட்சி நடத்துபவர்கள் வெற்றி பெறுவது நாட்டிற்கு நல்லதல்ல என்று தெரிவித்தார். தமிழ் இனத்தை அழித்த காங்கிரஸ், திமுக கட்சிகள் வரக்கூடாது என்பதுதான் தங்கள் நோக்கம் என்று குறிப்பிட்ட அவர், மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்தது உண்மைதான் என்றும் ஒப்புக்கொண்டார். எதிர்கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும். அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவி அம்மாவர் காலத்திலிருந்தே, புரட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடாது. அவர்கள் ஒரு குடும்ப அரசியல் நடத்துகிறார்கள். ஆகவே அத்தகைய ஒரு கட்சி வெற்றி பெறுவது நாட்டுக்கு நல்லதில்லை என்பதற்காகத்தான் இந்த அதிமுக என்பது உருவாக்கப்பட்டது. 1.5 தமிழர்கள் இலங்கை தமிழ் கொல்லப்பட்டதற்கு காரணம் அன்றைய அந்த போர். அந்த போருக்கு உதவியது இந்திய அரசு. அந்த நேரத்தில் இந்திய அரசு, அன்று இந்திய அரசு யாரு? யூபி அரசாங்கம். யூபி அரசு அங்கம் வைத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் அங்கம் வைத்தது. இப்படி பல்வேறு நம்முடைய இனத்தையே அழிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த இயக்கம் மீண்டும் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். முதல் கொள்கை.
தேர்தல் விளையாட்டு முடிவடைந்த பின்னர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தானுடன் விளையாடுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வருகிற மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வருகை தருகிறார். இதையொட்டி அவர் கலந்து கொள்ளும் விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்தை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிக தங்களது கூட்டணிக்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். பசுமை பட்டாசு உற்பத்தி சிவகாசியில் மிக விரைவில் செயல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். தேர்தல் விளையாட்டு முடியட்டும். நிச்சயமாக சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்க்கப்படும். ஏற்கனவே இதுக்காக நம்ம பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். சீன பட்டாசுகள் வரக்கூடியதை 2014 ஆட்சிக்கு உடனடியாகவே அதை தடுத்த பெருமை நமக்கு தான் உண்டு. அது தொடர்ந்து இதுவரைக்கும் சீன பட்டாசுகள் விற்பனைக்கு நம்ம அனுமதிச்சது கிடையாது. சீன பட்டாசுகள் வருத்த நம்ம முழுக்க தடை பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. திமுக சார்பில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு வரும் 25ஆம் தேதி முதல் அண்ணா அறிவாலயத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியிட விரும்புவோர் விண்ணப்ப கட்டணமாக 25,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மார்ச் 1 முதல் மார்ச் 7ஆம் தேதிக்குள் தலைமை கழகத்தில் சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள க. அன்பழகன், 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களும் மேற்கண்ட காலகட்டத்திலேயே விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் எனவும் அறிவித்துள்ளார். முகிலன் விவகாரத்தில் காவல்துறையே பொறுப்பு என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொண்டிருக்கும் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் முகிலனை கண்டுபிடித்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருப்பதாகவும் அதற்குரிய நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்றும் தினகரன் வலியுறுத்தினார். நளினி, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை குறித்து தமிழக மக்களின் விருப்பத்தை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். எஸ்டிபிஐ கட்சியுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக குறிப்பிட்ட தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு மக்களிடம் ஆதரவு அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். சமூக ஆர்வலர் அவர் தெரியவெல்லாம் எந்த எதிர்பார்ப்புமின்றி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறது, அது மாதிரி மக்கள் பாதிக்கப்படுற இடங்கள்லாம் அவங்களாம் அதுக்காக போராடக்கூடிய ஒரு சிறந்த மனிதர்கள். அவங்களுக்குலாம் இது மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்குன்னா அதை அரசு மேலே சந்தேகம் அவங்க படுறது உண்மை தானே. அதனால் அவர் எங்கே இருக்கார் என்னங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது காவல்துறையை முக்கியமான பொறுப்பு. அவங்க அதை உடனே செய்யணும். கவர்னர் தான் அதை முடிவெடுக்கணுங்கிற மாதிரி நீதிமன்றமே கடைசியாக சொல்லிச்சு. அதனால் இந்த கவர்னர் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தோட நல்ல நட்புறவோடு இருந்து இன்றைக்கி கூட்டணி வரைக்கும் அமைச்சிருக்கிற அண்ணன் எடப்பாடி அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தை இதில்லாவது நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த சிபிஐக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2007ஆம் ஆண்டு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது மத்திய நிதி அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு வெளிநாட்டு முதலீடுகளை பெற சட்டவிரோதமாக அனுமதி அளித்ததாகவும் இதற்காக பணம் கைமாறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவன உரிமையாளர்களான பீட்டர் மற்றும் இந்திராணி முகர்ஜி ஆகியோரிடம் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்தி சிதம்பரம் தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இதனிடையே இந்த வழக்கில் குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திராணி முகர்ஜி தான் அப்ரூவராக மாற விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த ஜனவரி 21ஆம் தேதி மத்திய அரசிடம் சிபிஐ அனுமதி கேட்டது. ஆனால் விசாரணை நடத்த ஜூலை 3ஆம் தேதி வரை டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த சூழலில் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த சிபிஐக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து சிதம்பரம் மீது ஓரிரு நாட்களில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் வேளையில் ப. சிதம்பரம் மீதான பிடியை இருக்க மத்திய அரசு அடுத்தடுத்து நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி இதனை ஒருபோதும் பிரதமர் நரேந்திர மோடி ஒத்துக்கொள்ள மாட்டார் எனவும் சாடினார்.
டெல்லி JLN விளையாட்டு அரங்கில் பல்கலைக்கழக மாணவர்களுடன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், ரஃபேல் ஊழல், வேலையில்லா திண்டாட்டம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி விவாதம் நடத்த தயாரா என கேள்வி எழுப்பினார். மாணவர்களின் கல்விக் கடனை ஏன் ரத்து செய்யவில்லை என்று வினா எழுப்பிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பட்ஜெட்டில் கல்விக்கான நிதியை அதிகரிப்போம் என்று தெரிவித்தார். தொழிலதிபர்களின் கடன்கள் மட்டும் தள்ளுபடி செய்யப்படுவதாக கூறிய ராகுல் காந்தி, மத்திய பாஜக அரசு தொழிலதிபர்களின் நலனுக்காக மட்டுமே செயல்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார். டெல்லிக்கு மாநில அந்தஸ்து வழங்கக் கோரி மார்ச் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்குவதில் நரேந்திர மோடி அரசு அநீதி இழைத்தது குறித்து ஆம் ஆத்மி கட்சியினர் பிரச்சாரம் செய்வார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே உறுதியளித்தபடி டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என வலியுறுத்திய அரவிந்த் கெஜ்ரிவால், அருணாச்சல மாநில மக்களின் மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்த பிரதமர் டெல்லிக்கு ஏன் தர மறுக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். டெல்லிக்கு மாநில அந்தஸ்து கோரி மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கார்பெட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் படோகி மாவட்டத்தில் காலியார் மான்சூரி என்பவருக்கு சொந்தமான கார்பெட் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஊழியர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. வெடி விபத்தில் ஆலையின் அருகில் இருந்த 3 வீடுகள் இடிந்து தரைமட்டமாகின. 10 பேர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 6 பேர் தீக்காயங்களுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. செய்திகள் தொடர்கின்றன. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளில் உறுதியேற்போம் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக இருவரும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற தொண்டர்கள், நிர்வாகிகள் உறுதியேற்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளில் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்றும், அயராது உழைத்து வெற்றி மாலையை ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் சமர்ப்பிக்க உறுதியேற்போம் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டிவனம் சாலை விபத்தில் உயிரிழந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரனின் உடலுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் தொகுதி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் தனது காரில் ஜக்காம்பட்டி வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்னை சென்று கொண்டிருந்தார். கார் விழுப்புரம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறி சாலை தடுப்பில் மோதியது. இந்த விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த ராஜேந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கார் ஓட்டுநர் மற்றும் எம்பியின் உறவினர் ஆகியோர் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ராஜேந்திரனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விழுப்புரம் வந்தனர். திண்டிவனம் மருத்துவமனை வளாகத்தில் வைக்கப்பட்ட ராஜேந்திரனின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அவர்கள் அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரனின் மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், விழுப்புரம் தொகுதி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். அனைவரிடமும் விருப்பு வெறுப்பின்றி அன்புடன் பழகும் பண்பாளர் என்றும், தொகுதி மக்களின் பேரன்பை பெற்றவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜேந்திரனை இழந்து வாடும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ராஜேந்திரனின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார இறைவனை வேண்டுவதாகவும் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் தொகுதி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் திண்டிவனம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவரது பொது வாழ்க்கை குறித்து தற்போது காணலாம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆதனப்பட்டு என்ற கிராமத்தை சேர்ந்த விவசாயி சுப்புராயன் பாக்கியம் தம்பதிக்கு 1956ஆம் ஆண்டு பிறந்தவர் ராஜேந்திரன். BA தமிழ் படித்த ராஜேந்திரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதனப்பட்டு கிளை செயலாளராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கி வானூர் ஒன்றிய இணை செயலாளராக பதவி வகித்தார். பின்னர் விழுப்புரம் மாவட்ட விவசாய அணி இணை செயலாளராக பணியாற்றினார்.
2001 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை விழுப்புரம் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவராக அவர் செயல்பட்டு வந்தார். இதனையடுத்து மறைந்த ஜெயலலிதாவால் கடந்த 2014 ஆண்டு விழுப்புரம் மக்களவைத் தொகுதியின் வேட்பாளராக ராஜேந்திரன் அறிவிக்கப்பட்டார். அந்த தேர்தலில் 4,82,704 வாக்குகள் பெற்ற ராஜேந்திரன் விழுப்புரம் தொகுதி மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் முத்தையனை 1,93,367 வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜேந்திரன் தோற்கடித்தார். மறைந்த ராஜேந்திரனுக்கு சாந்தா என்ற மனைவியும், திவ்யா, தீபிகா என்ற மகள்களும், விக்னேஷ் என்ற மகனும் உள்ளனர். தருமபுரி அருகே முன்விரோதம் காரணமாக வாலிபரை கத்தியால் குத்தி கொலை செய்த ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் வட்டார வளர்ச்சி காலனி பகுதியில் பிரதீப் என்ற வாலிபர் எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வந்துள்ளார். அவருடைய நண்பர் ரமேஷ், ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கும் பிரதீப்பிற்கும் இடையே முன் விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையில் சோகத்தூர் மேம்பாலம் அருகே மது அருந்திக் கொண்டிருந்த ரமேஷிடம் பிரதீப் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த ரமேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பிரதீப்பை குத்தியுள்ளார். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவான ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷை தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே குமாரக்குடியைச் சேர்ந்த பேபி என்ற 13 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த திலகர்மணி, ஜெய்சங்கர் இருவரும் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதையடுத்து பேபியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திலகர்மணியை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவான ஜெய்சங்கரை தேடி வந்தனர். இதைத் தொடர்ந்து ஜெய்சங்கரை கைது செய்ய கோரி கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பையனூர் கிராமத்தில் பதுங்கியிருந்த ஜெய்சங்கரை காவல்துறையினர் கைது செய்தனர். பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்பில் நடைபெற்று வரும் வளர்ப்பு யானைகளுக்கான சிறப்பு முகாமில் சின்னத்தம்பி யானை உள்பட 27 யானைகள் பங்கேற்றுள்ளன. பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதியில் உள்ள டாப் ஸ்லிப் பகுதியில் கோழிகமுத்தி என்ற இடத்தில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடைபெற்று வருகிறது. முன்னதாக விநாயகர் கோவிலில் யானைகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு கரும்பு, தேங்காய், களி, ஊட்டச்சத்து மாத்திரைகள் உள்ளடக்கிய உணவுகள் யானைகளுக்கு கொடுக்கப்பட்டு முகாம் தொடங்கியது. இந்த சிறப்பு நல்வாழ்வு முகாமில் கோவையிலிருந்து கொண்டுவரப்பட்ட சின்னத்தம்பி யானை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்ற உத்தரவுப்படி கொண்டுவரப்பட்ட ரோஹிணி யானை உள்பட 27 யானைகள் பங்கேற்றுள்ளன. இதனிடையில் டாப் ஸ்லிப்பில் நடைபெற்று வந்த யானை சவாரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. முகாம் துவங்கியுள்ளதை அடுத்து டாப் ஸ்லிப் செல்லும் சுற்றுலா பயணிகள் வளர்ப்பு யானைகளை கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். இந்த டாப் ஸ்லிப் ஏரியாவில் 27 யானைகள் மொத்தம் உள்ளன. இங்கு கோழிகமுத்தி என்ற இடத்தில் 20 யானைகள் உள்ளது. இன்று பல வகையான மருந்துகளுடன் அம்மா அவர்கள் தொடங்கி வைத்த திட்டம், மனிதர்கள் எப்படி மருந்துகள் எல்லாம் சாப்பிடுகிறார்களோ அதுபோல யானைகளுக்கு நலவாழ்வு முகாம் நடத்தி பல வகையான மருந்துகள் கலந்து 48 நாளைக்கு இங்கு இந்த உணவு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து 48 நாட்களுக்கு தொடர்ந்து அதற்கு ஓய்வு சிறப்பாக ஓய்வு கொடுத்து அது அல்லாத அந்த சிறப்பு உணவுகள் மற்றும் மருந்துகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லாம் வந்து அந்த அரசினுடைய அனுமதியோடு இந்த சிறப்பு ஒரு மண்டல சிறப்பு முகாம் வந்து இங்கே வந்து கோழிக்கமுத்தியிலே இன்று தொடங்கியுள்ளது. பந்திப்பூர் புலிகள் சரணாலயத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல ஏக்கர் நிலங்கள் தீயில் கருகின. தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான முதுமலை புலிகள் காப்பகத்தையொட்டி பந்திப்பூர் வனப்பகுதி உள்ளது. இங்கு புலி, யானை உள்பட ஏராளமான விலங்குகள் உள்ளன. இந்த நிலையில் பந்திப்பூர் வனப்பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ மளமளவென பரவியதில் வனப்பகுதியில் இருந்த காய்ந்த சருகுகள், செடி, கொடிகள் கொழுந்துவிட்டு எரிந்தன. இந்த தீ விபத்தில் 72 ஹெக்டேர் வனப்பகுதிகள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்த தீ விபத்தை தொடர்ந்து மைசூரு, ஊட்டியை இணைக்கும் பிரதான சாலை மூடப்பட்டுள்ளது. வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தால் ஏராளமான வனவிலங்குகள் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது.